இன்னைக்கு மீன் குழம்பு ஆடிட்டுப்போம். வெள்ளிக்கிழமை அதுக்கோசமே வருவோம். என் பேர் செந்தில் குமாருங்க. சேலம் கொட்டலாம்பட்டிலேருந்து வரோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்கேஸ் வியூ. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அன்னலட்சுமி ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் 5 ரோட்லேருந்து மெயினூர் போகிற வழியில் சிவா டவருக்கு நேர் ஆப்போசிட்டில் தாங்க இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டல் அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து வெறும் 150 ரூபாய்க்கு 5 வகையான கறியும், அது கூடவே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடும், இது இல்லாமல் இது கூடவே பார்த்தீங்கன்னா 5 வகையான குழம்பும் வச்சு இது எல்லாத்தையும் வெறும் 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லை மக்களே, இந்த ஹோட்டலில் இது மாதிரி இன்னும் நிறைய மெனு எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன மெனு, இதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ இந்த ஹோட்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளியிருந்து பார்க்க ஒரு நார்மல் சின்ன ஹோட்டல் மாதிரி தெரிஞ்சாலுமே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மினிமம் 16 பேர் வரைக்கும் ஒரே டைமில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இவங்க கிட்ட பார்சல் வசதி இருக்குது மக்களே. இவங்க பார்த்தீங்கன்னா பார்சலுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜுமே வாங்குறது கிடையாது. இதில் என்ன ஹைலைட்னா, இவங்க 5 வகை நான்வெஜ் கறியுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. இது போக இந்த பார்சல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன், மட்டன், ஃபிஷ்ன்னு சொல்லி 5 வகையான நான்வெஜ் குழம்புமே தனித்தனியாக பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை மக்களே, இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு வந்து வெறும் 60 ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு வராங்க. 60 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ப்ளஸ் வந்து சிக்கன் குழம்பு அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க 70 ரூபான்னு சொல்லிட்டு இன்னொரு மெனு வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு தான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து சிக்கன் பிரியாணி காம்போன்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு வராங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி நீங்கள் சாப்பிட்டுட்டு அது கூட வந்து ஒயிட் ரைஸ் எவ்வளோ வேணால் அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இது இல்லாமல் இவங்க கிட்ட இன்னும் நிறைய மெனுவெல்லாம் இருக்குது மக்களே. ஆனால் இவங்க கொடுக்குற எல்லா மெனுவுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு அன்லிமிட்டடாக தான் கொடுத்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு சாப்பாடு அன்லிமிட்டட் தான். சரி வாங்க மக்களே, இவங்க பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு 5 வகையான கறி தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது என்னென்ன கறின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம 5 வகை கறிக்கு என்னென்ன தரேன்னு பார்த்தீங்களா, சிக்கன், மட்டன், ரத்த பொரியல், முட்டை கிரேவி, போட்டி, சிக்கன் பிரியாணி. இதை இங்கே பண்ணியிருக்க மாதிரி ஒரு லெக்கு ஒரு முட்டையோடு வந்துடும். 100 ரூபா. 70 ரூபா சாப்பாடு இருக்குது. அதோட 150 ரூபா மட்டும் இல்லை, 70 ரூபா சாப்பாடு இருக்குது. 70 ரூபா சாப்பாடுக்கு மீன் குழம்பு, ஒயிட் ரைஸு இங்கே சாப்பிட்டுக்கலாம். அதுவும் அன்லிமிட்டு தான். அதோட 100 ரூபா பிரியாணி வித் ஒயிட் ரைஸ், இது ரசம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அதுவும் அன்லிமிட்டு தான். 150 ரூபா சாப்பாட்டுக்கு வந்தீங்கன்னா மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், மோர் 5 வகையும் தரும். ஆர்டரும் செஞ்சு தரோம். உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன ஆர்டர், ஒயிட் ரைஸ் வேணுமா, சாம்பார், ஒயிட் ரைஸ் என்ன வேணுனாலும் அதுவும் தனியாக செஞ்சு தரோம். கறி வகை சாப்பாடு வேணும்னாலும் தனியாக செஞ்சு தரோம். பிரியாணி வேணும்னாலும் தனியாக செஞ்சு தரோம். எது வேணுனாலும் ஆர்டர் கொடுக்கலாம், செஞ்சு தருவோம். இங்கேயே நாங்கள் மற்ற இடத்தோட இங்கே வந்து சுத்தமாக சுகாதாரமாக எல்லாம் நல்லா சிறந்த முறையில் செஞ்சு தரோம். நீங்கள் வாங்க, ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே மக்களே, ரொம்ப பேசாமல் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாழை இலையை போட சொல்லி தண்ணியில் குளிப்பாட்டி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸை போட சொல்லியாச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் நான் ஃபஸ்ட்டு ஊட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அல்டிமேட்டான 5 வகையான நான்வெஜ் காம்போ கறியை கொண்டு வந்து வச்சாங்க.
இதில் நமக்கு என்னென்னலாம் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம அக்கா சொன்ன மாதிரியே மட்டன், சிக்கன், அப்புறம் வந்து குடல் கறி, இது கூடவே பார்த்தீங்கன்னா ரத்தம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி. ஸோ இது எல்லாமே நமக்கு வச்சாங்க. மக்களே டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கூட தெரில. ஏன்னா எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஒயிட் ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்மளால் வந்து வயிறார சாப்பிட முடியும், அன்லிமிட்டடாக சாப்பிடவும் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல அரிசி சாப்பாட்டில் சமைச்சிருக்காங்க, அது இல்லாமல் ஒரு கரெக்டான பதத்துலையும் வடிச்சிருக்காங்க. ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக சாப்பிடவும் முடியும், பெருசாக வயிறு வலி அந்த மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 வகையான குழம்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, இது போக பார்த்தீங்கன்னா மோர், ரசம்னு சொல்லி 5 வகையாக கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இவங்க இதை குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் இவங்களுடைய மட்டன் குழம்பு தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். மட்டன் குழம்பை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருந்துச்சுங்க. இது போக பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் ட்ரை பண்ணியிருந்தேன், அதுவுமே நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் போனப்போ மீன் குழம்பு வைக்கல மக்களே. ஆனால் வந்து இங்கே சாப்பிட வந்து ரெகுலராக ஒரு சில மக்கள் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கும்போது இங்கே மீன் குழம்பு தாங்க ஃபேமஸ், இவங்க கொடுக்குற அந்த மீன் குழம்புக்காகவே நாங்கள் வந்து நிறைய டைம் இங்கே சாப்பிட வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிக்கன் மட்டனை விட மீன் குழம்புமே நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இது போக பார்த்தீங்கன்னா மோர், ரசம் சொல்லி அதுவும் கொடுக்குறாங்க. ரசமுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஜீரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசம் குடிச்சிக்கலாம். ஓகே மக்களே, இப்போ அந்த மெயின் மேட்டரான அந்த 5 வகையான கறின்னு சொல்கிற சிக்கன், மட்டன், எக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மக்களே. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பின்னிட்டாங்க. மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அப்படி இழுக்கும். அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு வெரைட்டிக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்மெல் இருக்குது. இவங்க வந்து ஏதோ ஒரு 5 வகையான கறி கொடுக்கணுங்கிறதுக்காக இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வெரைட்டியாக கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு வெரைட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்மெல்லில் சாப்பிடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மட்டன், சிக்கன் அந்த பீஸ்லாம் ஓரளவுக்கு மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே வச்சு கொடுக்குறாங்க. நமக்கு வந்து தாராளமாகவே இருக்குது. இது போக அந்த போட்டியும் ரத்த பொரியலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுலேயும் இவங்க கொடுக்குற அந்த எக் கிரேவி இருக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. வெறும் எக்கு கொடுக்காம அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தரமான ஒரு எக் கிரேவியுமே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு டைம் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் பின்னிட்டாங்க. மக்களே, நான் என்ன தான் டேஸ்ட் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னாலும் இங்கே ரெகுலராக வந்து சாப்பிட்றவங்ககிட்டே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் அருண். என் பேர் இளங்கோ. அவர் பேர் கதிர், மனோஜ். சாப்பாடு சூப்பராக இருக்குது. நான் சின்ன திருப்பதிலேருந்து இங்கே வந்து சாப்பிட்றேன். எனக்கு ஓகே சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் இது 3வது டைம் வந்து நிற்கிறேங்க. நாங்கள்லாம் 4 பேர் 3வது டைம் தான் வந்திருக்கிறோம். ரெகுலராக வரோம். இன்றைக்கி வந்தோம், அப்புறம் வெள்ளிக்கிழமை வருவோம். டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகேவா? பர்ஃபெக்டாக இருக்குது. 5 வெரைட்டிஸ் நல்லா தான் இருக்குது. எனக்கு மீன் குழம்பு அடிட்டுப்போம். வெள்ளிக்கிழமை அதுக்கோசமே வருவோம். சாப்பாடு நல்லா இருக்கு. 2வது முறை சாப்பிட்ருக்கேன். நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. மட்டன், போட்டி நல்லா சூப்பராக இருக்கு. இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரோம். பேர் செல்வம். ஃபஸ்ட் டைம் வரோம். நான் லொக்கேஷன் முடிஞ்சு இப்போ தான் வரோம். இங்கேயே அழைஞ்சி போய்ட்டு அப்புறம் இப்போ தான் இடம் கண்டுபிடிச்சி வந்தோம். என் பேர் செந்தில்குமாருங்க. சேலம் கொண்டலாம்பட்டிலேருந்து வரோம். எல்லாமே சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. எல்லா ஐட்டமுமே நல்லா இருக்குது, ஒர்த்து தான். சாப்பாடு வந்து அன்லிமிட்டட். ஒரு 3 வகையான குழம்பு தராங்க. மீன் குழம்பு, ரசம், மோர். மக்களே, இந்த ஹோட்டலோட அட்ரஸையும் கூகுள் மேப் லொக்கேஷனையும் கீழே பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு வைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் MK. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.